Hi guys, welcome back to my channel Dr. Phoenix. நான் டாக்டர் அன்பு. ஸோ இந்த வீக்கெண்ட் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி தான் வந்திருக்கிறோம். நம்ம ஒரு 2 days இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். மினிமம் 10 places தான் பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாண்டிச்சேரிக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருந்துமே மக்கள் வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. அந்த அளவுக்கு பாண்டிச்சேரி வேர்ல்டு லெவல் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ நம்ம பாண்டிச்சேரிக்கு போகும்போது மினிமம் ஒரு 2 days நம்ம ஸ்டே பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 days எங்கெல்லாம் போகலாம், எந்தெந்த டைமுக்கு போகலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாண்டிச்சேரிக்கு அடையாளமாக இருக்கிற இந்த ராக் பீச் பற்றி தான். இந்த ராக் பீச்சோட இந்த நடபாதை வந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. நம்ம ஓவரால் ஒரு 3 kilometers இதை நடந்தே கவர் பண்ணலாம். ஏர்லி மார்னிங் 5:30 7:30 வரைக்கும் ரெகுலராக வாக்கிங் வரவங்க எப்போவுமே வருவாங்க. நான் பாண்டிச்சேரியில் தான் எம்டி பண்ணேன். ஸோ நான் 3 வருஷமும் இங்கே ரெகுலராகவே வாக்கிங் வருவேன். நீங்களும் பாண்டிச்சேரி வரும்போது ஃபஸ்ட்டு இந்த ராக் பீச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பாண்டியோட வைப் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சால் ஏர்லி மார்னிங் வந்து இந்த சன்ரைஸ் பாருங்கள். அப்படி இல்லைனா ஒரு 7:30 9:30 வந்து பாருங்கள். ஸோ மார்னிங் ஹவர்ஸுக்கு இந்த ராக் பீச் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே தான் ஃபேமஸான லீ கஃபே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, நிறைய ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு 1 hour நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 10-10:30 பக்கத்திலே இருக்கிற ஒயிட் டவுனுக்கு வந்துடலாம். ஒயிட் டவுன் தான் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். ஒயிட் டவுனுக்கு ஃப்ரெஞ்ச் காலனின்னு இன்னொரு பேரும் இருக்குது. 18ஆம் நூற்றாண்டு முன்னாடி வரைக்குமே பாண்டிச்சேரி ஒரு சின்ன மீன்பிடி கிராமமாக தான் இருந்திருக்கு. 1670 1954 வரைக்கும் கிட்டத்தட்ட 200 வருஷம் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பாண்டிச்சேரியை ஆட்சி புரிஞ்சாங்க. ஃப்ரெஞ்ச் மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்ததுனால தான் இதுக்கு ஃப்ரெஞ்ச் காலனின்னு பேர் வந்துச்சு. ஃப்ரெஞ்ச் மக்களை வச்சு தான் இது ஒயிட் டவுன்ன்ற ஒரு பேரே வந்துச்சு. இன்னைக்கு இது ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்குது. இங்கே இருக்கிற பில்டிங் எல்லாமே ஃப்ரெஞ்ச் மக்கள் கட்டினதுனாலே ஃப்ரான்ஸ்லையும் இதே மாதிரி பில்டிங் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க கட்டின ஒரு சர்ச்சும் இங்கே இருக்குது. ஒயிட் டவுனில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நார்மல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய கஃபே ஷாப்பும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓவரால் நம்ம ஒயிட் டவுனில் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே நல்ல வெயில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து பாரதி பார்க்கில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போயிடலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம பாரதி பார்க்குக்கு வந்திருக்கிறோம். இந்த பாரதி பார்க் வந்து காந்தி ஸ்டாச்சுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ பாண்டிச்சேரியில் எப்போவுமே கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். அது இப்போ மே மாதம் ஏப்ரல்லாம் வந்து இன்னும் ஹாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ இந்த பாரதி பார்க் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்ல வெயில் டைமாக இருக்கிற டைமில் இந்த இடத்துல ஒரு 2 to 3 hours ரெஸ்ட் எடுக்கலாம். ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க. மணல் குளத்து விநாயகர் அப்படின்ற பெயர் மருவி தான் இன்னைக்கு மணக்குள விநாயகர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோயில் 1666 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது பிரெஞ்சு மக்கள் வரதுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருக்குது. இன்றைக்கும் உலகளவில் எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் வர்றாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். காலையில் 11 மணிக்கு கோயிலுக்கு வந்துருங்க. ஆனால் 12:30 க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு முதல் நாள்லேயே காலையில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த 2 நாள் ட்ரிப்புமே ப்ளசண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒயிட் டவுனில் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருந்ததுன்னா இந்த பாண்டிச்சேரி மியூசியம் வந்து பாருங்கள். இதுவும் ஒயிட் டவுனில் தான் இருக்குது. சின்ன இடமா இருந்தாலும் பாண்டிச்சேரியோட வரலாறு பற்றி கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருக்காங்க. கிபி 325ஆம் ஆண்டில் வந்து பாண்டிச்சேரியை ஆட்சி புரிஞ்சது பல்லவ மன்னர்கள் தான். அதுக்கப்புறம் சோழ மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர்கள், பிஜாப்பூர் சுல்தான் வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போர்ச்சுகீசியர்கள் வந்திருக்காங்க. போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் மாறி மாறி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் 200 வருஷம் பாண்டிச்சேரியை கண்ட்ரோலில் வச்சிருந்திருக்காங்க. அவங்க வாழ்ந்த இடத்தை தான் ஒயிட் டவுன், அதாவது பிரெஞ்சு குவார்டர்னு அழைச்சிருக்காங்க. தமிழர்கள் வாழ்ந்த இடத்தை தமிழ் குவார்டர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்த மியூசியத்துக்கு என்ட்ரி ஃபீஸா 10 ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க. சின்ன இடம் தான், பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வரலாறுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். முடிஞ்சா வந்து பாருங்க. பாண்டிச்சேரியில் சைட் சீயிங்க்கு மட்டுமே இந்த மாதிரி பஸ்ஸஸ் இருக்குது. ரொம்ப கம்மியான செலவில் டூரிஸ்ட் பிளேசஸ் மட்டும் போய் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. ஈஸியாக ஒரே நாளில் பஸ்ஸில் சுற்றி பார்க்கலான்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன்.
எஸ் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பாண்டிச்சேரியில் நம்ம வந்து 12 o'clock வரைக்கும் ஒயிட் டவுன் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். மணக்குள விநாயகர் கோயிலெலாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ 3 o'clock மேலே எங்கே போகலான்னு பார்க்கும்போது இந்த போட் ஹவுஸ்க்கு வந்து 450 rupees சொன்னாங்க வித் சன்செட்டோட. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக போயிட்டு வந்து சொல்கிறேன், நீங்களும் வாங்க. மார்னிங் ஒயிட் டவுனில் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த போட்டிங் பற்றின ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. 450 rupees அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் ஒரு 3:30க்கு வந்தோம். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா ஒரு 7-8 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த போட்டை எடுக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த போட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ½ hour ட்ராவல் பண்ணி இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு வர்றாங்க. அங்கே சுற்றி பார்த்துட்டு இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸான அரிக்கமேடு அப்படின்ற ஒரு பிளேஸை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு காலத்தில் பெரிய வணிகமே நடந்திருக்கு. இப்போ பிரெஞ்சு நாட்டை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரோட ஒரு இடிஞ்ச வீடு தான் அங்கே இருக்குது. அது வந்து அத்ரான் சாமியார் வீடு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஸோ இந்த சன்செட்டோட ஒரு 2 hours ஜேர்னி இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃபேமிலியோட பாண்டிச்சேரி வரீங்க அப்படின்னா இந்த பாண்டி மெரினா பீச் ஈவினிங் டைமுக்கு ஒரு அல்டிமேட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஒரு 3:30 to 5:30 வரைக்கும் போட் ஜேர்னி பண்ணிவிட்டு ஒரு 5:30லேருந்து 6:30 வரைக்கும் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 6:30 to 8 o'clock வரைக்கும் இந்த பாண்டி மெரினா பீச்சில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டமையும் என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான எல்லா ஆக்டிவிட்டியுமே இங்கே இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த பாண்டி மெரினா பீச் இப்போ இருக்குது. ஃபேமிலியாக குழந்தைங்களோட வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் டைமில் இந்த பாண்டி மெரினா பீச் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 8:30 வரைக்கும் பாண்டி மெரினா பீச்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே தான் டே 1 முடிக்க போகிறோம். ராக் பீச் நைட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். டே 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாண்டிச்சேரியில் எங்கே சுற்றி பார்த்தாலும் சரி, நைட்டுக்கு இந்த ராக் பீச்சுக்கு வந்துருங்க. இங்கே எல்லா விதமான ஸ்ட்ரீட் ஃபுட்டும் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீமும் இருக்கும். ஒரு அரை மணி நேரமாவது இந்த ராக் பீச்சில் இருக்கிற இந்த கடற்கரையில் வந்து உட்கார்றது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நைட்டு வந்து பாருங்கள். நீங்கள் கோயிலுக்கு போகிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா டே 2 நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற முருகன் டெம்பிளுக்கும் பக்கத்தில் இருக்கிற சேக்ரட் ஹார்ட் பசிலிக்கா சர்ச்சுக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள். பாண்டிச்சேரியிலே ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸான கோயில்கள். பாண்டிச்சேரியில் வில்லியனூரில் இருக்கிற அருள்மிகு திருக்காமேஸ்வரர் திருக்கோயிலும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சிவன் கோயில். ஸோ கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். காலையிலேயே எல்லா கோயில்களும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடமான ஆரோவிலுக்கு போயிடலாம். இன்றைக்கி வந்து டே 2 இன் பாண்டிச்சேரி. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோவில்ல தான் இருக்கிறோம். ஸோ ஆரோவில்ல மார்னிங்கே வந்துட்டோம். ஒரு 1.5 kilometer நடந்து வந்து தான் இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்க்க முடியும். ஆரோவிலுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணுற ஒரு இடம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஆரோவில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க ஆரோவிலோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தி மதர்னு அழைக்கப்படுற மிரா அல்ஃபாசா அப்படின்றவங்க தான். இவங்க 1878ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் பிறக்கிறாங்க. 1919ஆம் ஆண்டு பாண்டிச்சேரிக்கு வந்து ஸ்ரீ அரபிந்தோ மகரிஷி அவங்கள சந்திக்கிறாங்க. ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1964ஆம் ஆண்டு இந்த ஆரோவில் சிட்டியை உருவாக்குறாங்க. ஒரு மதசார்பற்ற தியானத்தை மையமாக வச்சு உலக மக்களை இணைக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சிட்டியாக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆரோவில். உள்ள என்ட்ரியான உடனேயே இன்ஃபர்மேஷன் சென்டரில் நமக்கு ஆரோவிலோட டீடைல் ஹிஸ்டரியை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மாத்ரி மந்திர், அதாவது அன்னையின் ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு தியான மையம் இருக்குது. அந்த இடத்த டைரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படி நம்ம ரிசர்வேஷன் பண்ணாமல் வந்திருக்கோம் அப்படின்னா மாத்ரி மந்திர் வியூ பாயிண்ட்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதை 1.5 kilometer நடந்து வந்து தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி நம்ம நடந்து வரும்போது வழியிலேயே நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஆரோவில் சிட்டி பற்றின எல்லா டீட்டெயிலும், அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம ஃபேமிலியாக குழந்தைங்களோட வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளை பஸ்லேயே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த 1.5 kilometerயும் 1 மணி நேரம் நடந்து வந்து தான் நம்ம இந்த மாத்ரி மந்திர் வியூ பாயிண்ட்டை பார்க்க முடியும். ஸோ ஒரு ஆரோவில் சிட்டிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டி கிடையாது. தியானத்தையும் யோகாவையும் மையமாக வச்சு நடத்தப்படுற ஒரு மெடிடேஷன் சென்டர் மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்க்கலாம்.
ஆரோவில் போயிட்டு வரும்போதே மத்தியானம் 1 மணிக்கு மேலே ஆகிடும். ஒரு நல்ல சீ ஃபுட் சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் இருக்கிற செரெனிட்டி பீச்சுக்கு வந்து அங்கே ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்டில் உங்களோட லஞ்சை முடிச்சிடுங்க. ஒரு 3 மணி வரைக்கும் செரெனிட்டி பீச்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹிடன் பிளேஸான ஒசுடு லேக்குக்கு நம்ம போயிடலாம். இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கடைசியாக இந்த ஒசேரி லேக்குக்கு வந்தோம். ஆல்ரெடி நான் போட் ட்ராவலும் போயிட்டு வந்துட்டேன். ஒரு ஆளுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 15 to 20 minutes தான் அந்த ட்ராவல். பட் 20 பேர் போகிற போட்டில் நம்ம ஒரு 10 பேர் இருந்தாலும் போயிட்டு வந்துடலாம். இது ஒரு நார்மல் போட் ஜேர்னி மாதிரி மட்டும் இல்லாமல் நம்மளால் நிறைய பறவைகள் பார்க்க முடியும். நானே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பறவைகள் பார்த்தேன். ஒரு 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே வந்தோம் அப்படின்னா வெயிலும் கொஞ்சம் தணிஞ்சிருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஈவினிங் டைமில் வந்து பாருங்கள். நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிறீங்க அப்படின்னா திருக்குனூர் வழியாக இருக்கிற ரூட் எடுத்துக்கோங்க. அந்த ரூட்டில் தான் இந்த ஒசுடு லேக் இருக்குது. ஸோ உங்கள் ட்ரிப்பை முடிக்கும் போது ஒரு ப்ளசண்ட்டாக முடித்த மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஆரோவிலுக்கோ இல்லை ஒசுடு லேக்குக்கோ போக முடியல அப்படின்னா மற்ற பீச்சஸான ஈடன் பீச் அண்ட் பாரடைஸ் பீச் போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாண்டிச்சேரிக்கு மக்கள் வரதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பார்ட்டி பண்ணுறதுக்காகவும் தான். இங்கே நிறைய ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் பார்ஸ் இருக்குது, பப்புகள் நிறைய இருக்குது. பட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரூம்ஸ் புக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் டவுனை சுற்றியே புக் பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் நிறைய ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ராக் பீச் போகிறதுக்கும் ரொம்ப பக்கமாக இருக்கும். பைக் ரெண்டல் எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். எப்படி இருந்தாலுமே பாண்டிச்சேரியில் எல்லா ரேட்லேயுமே உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கிது. கொஞ்சம் ஏர்லியராக புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்ச மாதிரியும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.